நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு மட்டும் எப்ப இந்த விடுவு காலம் வரும்? போன வருஷம் பூரா பண்ணோம். 12 டன் பிளாஸ்டிக் வந்து நாங்க எடுத்தோம். நாங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். ரிசல்ட் என்ன? பெரிய ஜீரோ. எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிங்கிரி மலையில 25வது வாரம் களப்பணி வந்து போயிட்டு வந்திருக்கிறோம். களப்பணினா என்னன்னா, வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயம்புத்தூர் வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து 25வது வாரமா வெள்ளிங்கிரி மலையில இருக்க பிளாஸ்டிக்ஸ், அங்க இருக்க பிளாஸ்டிக் பாட்டில் நாங்க எடுத்தோம். சோ இவங்களோட பணி வந்து ரொம்ப மகத்தான பணி. போன வருஷம் பூரா பண்ணோம். 12 டன் பிளாஸ்டிக் வந்து நாங்க எடுத்தோம். இந்த வருஷமும் நாங்க வந்து வெள்ளிங்கிரி மலையில போய் இப்ப வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். சீசன் முடிஞ்சு 3வது வாரம் கிளீன் பண்றோம். இது வரைக்கும் 2.5 டன் பிளாஸ்டிக் எடுத்திருக்கிறோம். இவ்வளவு வருஷம் பாத்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அவங்க கொண்ட பிளாஸ்டிக் பேக் பாட்டில் எல்லாம் வந்து வீசுவாங்க, அங்க மலையில போடுவாங்க. நாங்களும் வந்து வேற வழி இல்லாம எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு கீழே எல்லாம் மூட்டை கட்டி கொடுப்போம். ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த பக்தர்கள் கொண்ட இந்த பிளாஸ்டிக் வந்து டோட்டலா தடை செஞ்சுட்டோம். காலையில நான் போனோம், காலையில போயிட்டு நைட் வந்துரும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஜேர்னி. நம்ம அமைப்பு சார்பா கடைக்காரங்களுக்கு எல்லாம் பொருளும் எல்லாமே ஜாடியில் அடைச்சு அதுக்குண்டான பேப்பர் பேக்கும் வச்சு 60 கடைக்காரங்க கொடுத்தோம். நாங்க எல்லாம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம். ரிசல்ட் என்ன? பெரிய ஜீரோ. ஆனா இது ரொம்ப சங்கடமான விஷயம் என்னன்னா, இந்த கடைகள்ல வந்து திருப்பியும் அத்தனை பிளாஸ்டிக், இந்த இயற்கையை கெடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த ஃபாரஸ்ட் வந்து பரவி இருக்கு. இதெல்லாம் ஸ்பாயில் ஆக கூடாதுன்னு தான் வாரம் போய் மலையை கிளீன் பண்ணிட்டு வரோம். ஆனா திருப்பி அந்த மலை வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டு வந்தா வருஷம் குப்பை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. கம்மியாகிற மாதிரி தெரியல. கேரளால இருக்க சபரிமலை பாருங்க, பர்வத மலை பாருங்க, பொதிகை மலை பாருங்க, இங்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் அளவுடே கிடையாது. இங்கெல்லாம் மலை எவ்வளவு நீட்டா இருக்கு. நம்ம வெள்ளிங்கிரி மலைக்கு மட்டும் எப்ப இந்த விடுவு காலம் வரும்? அதே மாதிரி இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அங்க அடிவாரத்துல வந்து சுத்தி தெரிந்த ஒரு யானை வந்து அது இறந்து போச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்ப அதோடைய குடல்ல வந்து இறைப்பையில வந்து நிறைய பிளாஸ்டிக் தான் அதிகமா இருக்கு. சோ இந்த பிளாஸ்டிக்ஸ் மேல போகும்போது எத்தனை உயிரின சிரமத்தை கொடுக்குது, அதோடைய உயிரிழப்பு காரணமாகுது. நம்ம வெள்ளிங்கிரி மலையை, இந்த காடை, இந்த வனத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியிற்கு பத்திரமா ஒப்படைச்சு கொடுக்கணும். ஜெய்ஹிந்த்.